நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் பேராசிரியரை தாக்கிய மாணவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சக மாணவியர் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகராஜன். வணக்கம். என்ன நடந்தது நாகராஜன்? நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்று உள்ளது. இந்த கல்லூரியில் மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை மாணவர்களை கடந்த வாரம் கேரள மாநிலம் மூணாருக்கு களப்பயணமாக, அதாவது தொழில்துறை களப்பயணம் என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்காக அழைத்து சென்றுள்ளனர். அப்போது மாணவி ஒருவரிடம் உதவி பேராசிரியர் தவறாக நடந்து கொண்டார், பாலியல் ரீதியாக தொந்தரவு அளித்தார் என்று அந்த மாணவி சக மாணவர்கள் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் கடந்த 2 நாட்கள் முன்பாக திங்கட்கிழமை பேராசிரியர் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை பேராசிரியர் இது குறித்து மற்ற ஆசிரியர்களிடம் இது குறித்து மாணவர்கள் புகார் அளித்துள்ளனர். ஆனால் அந்த புகார் மீது உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என்றும், அதே நேரம் அந்த சம்பந்தப்பட்ட பேராசிரியர் வரும்போது, உதவி பேராசிரியர் வரும்போது அவரிடம் மாணவர்கள் வாக்குவாதம் செய்வது, அந்த வாக்குவாதம் உத்தரவில் மாணவர்கள் பேராசிரியர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் 5 மாணவர்கள், பெயர் தெரிந்த 5 மாணவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அதில் 4 மாணவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. இந்த கைது சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் கல்லூரி நிர்வாகம் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தும் மாணவர்கள் தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.